அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறது, கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். 50 கிராமுக்கு கம்மியாக துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பை நைட்டே கழுவிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. அதை திருப்பி வந்து காலையில் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் அதில் சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். புளி கொஞ்சமாக வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரையை நம்ம எடுக்கிறதுனால நிறைய கால்சியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்மளுக்கு போனு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க. ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லதான். முடி நல்லா வளர்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை கொட்டுறது நிற்கிறதுக்காக இருந்தாலும் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்புறம் அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாரத்தில் 2 வாட்டி இந்த கீரையை எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கீரையை வந்து இப்படி வேரோட வெட்டிடுங்க. வெட்டிட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா அதை எடுக்க வேண்டாம். எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. புளி தண்ணி வந்து இதில் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கீரையை சேர்த்துக்கோங்க. மூட வேண்டாம். ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு இதை நீங்கள் வேக வச்சு எடுத்தாலே போதும். இறக்கும்போது உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். சரிங்களா? மூடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் இதில் வந்து அயர்ன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கும் நல்லா போகும், வராமலும் தடுக்குதுங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் அவங்கவுங்க டயட்டில் வந்து இதை எடுத்துக்கலாம். கீரை அடை, பொரியல் இந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கூட்டு மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு வந்து நான் ஒரு காஞ்ச மிளகாவை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கோங்க. கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லை பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அது கூட வந்து நீங்கள் வடகம் சேர்த்து தாளித்து போட்டுக்கலாம். வடம் இல்லை அப்படிங்கிறவங்க கடுகு, சீரகம் அதை வந்து சேர்த்து நீங்கள் தாளித்து போட்டுக்கோங்க. ஸோ வடகம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு ரொம்ப டைம் எடுக்க வேணாம். போட்டுட்டு உடனே அது கூட சேர்த்து கலந்து விட்டு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.